ரவீந்திரன் துரைசாமி சார், வணக்கம் சார். வணக்கம். இந்த புதுவையில் விஜயோட ஸ்பீச் கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் என்ற சுருக்கமான அந்த பேச்சில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு முதலமைச்சருக்கு ஆதரவு, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பு, அதே போல் தமிழகத்தில் வழக்கம் போல் அந்த திமுக அரசை விமர்சித்து திமுகவை நம்பாதீர்கள் என்று பாண்டிச்சேரியில் போய் அவர் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். இந்த சுருக்கமான பேச்சு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அடுத்தடுத்து பரபரப்பான பல்வேறு செய்திகளுக்கு இடையே இந்த விஜயோட ஸ்பீச் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது அந்த ஸ்பீச் எக்காரணம் கொண்டு நான் பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறத சொல்றாரு. இதைத்தான் தமிழ் மண்ணில் நான் தொடர்ந்து விஜய் பற்றி கூறிட்டு வர்றேன். அவரு பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. பாஜக எதிர்ப்புலதான் அவருக்கு மெர்சல் படத்துல இருந்தே அவருக்கு மார்க்கெட் உயர்ந்தது. இன்னைக்கு ஆர்கே சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு மார்க்கெட் வர்றதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு. நெய்வேலியில ஐடி ரேட் பண்ணி அவரை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி மத்திய ஐடி இன்கம் டாக்ஸ் நிறுவனம் ட்ரீட் பண்ணது. அதனால அவருக்கு கிடைச்ச சிம்பதி. இந்த அடிப்படையில அவரு சிஏ வக்போர்டு எதிர்ப்பு, வக்போர்டு சட்டத்துக்கு எதிர்ப்பு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிரைவுக்கு எதிர்ப்பு, இந்த மாதிரிப்பட்ட இதுல பாஜக எதிர்ப்பு அரசியலை விட்டு அவருக்கு சினிமாவும் மார்க்கெட் அடிபட்டு போகும், சினிமா மார்க்கெட்டும் விழுந்துரும், அரசியலும் அவருக்கு அடிபட்டு போகும். அதனால பாஜக எதிர்ப்புல அவர் உறுதியா இருப்பாருங்கிறதா நம்ம கருத்து. ரங்கசாமிக்கு ஆதரவா இருக்குதுன்னு சொன்னா அவரு ரங்கசாமி கூட ஒரு கூட்டணி அமைப்பை கூட பாஜக இல்லாத ரங்கசாமி கூட அவர் ஏற்றுக்கிட தயாரா இருக்கிறாரு. சிவாஜி ரசிகரான ஐயா ரங்கசாமி தான் எம்ஜிஆர் ரசிகரான விஜய்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து சந்திச்ச ஒரே அரசியல்வாதி ரங்கசாமி. ரங்கசாமி அவருக்குள்ள மதிப்பு மரியாதை பாராட்டத்தக்கது. பாஜக கூட இருக்கக்கூடிய ரங்கசாமி தான் அவருக்கு எதிர்ப்பே தவிர ரங்கசாமி அவருக்கு எதிர்ப்பு அல்ல. அதே போல பாஜக கூட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு எதிர்ப்பே தவிர எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அல்ல. இன்னொன்று, அவர் சீமான் மீது தனக்குள்ள வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையையும் புதுச்சேரியில் காட்டி இருக்கிறார். சீமான் 8 விழுக்காடு நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர். இவர் செல்வாக்கற்றவர் என்று ஜெயலலிதாவால் நிரூபிக்கப்பட்டவர். விக்கிரவாண்டியிலும் இவர் பிரச்சாரம் பண்ணி இவருக்கு நோட்டாவுக்கு வாக்கு குறைந்ததில் இவருக்கு செல்வாக்கில் இருந்து நிரூபிக்கப்பட்டது. அவர் தன்னை சீமான் மீது ஒரு பொறாமையில் இருப்பதால் தான் அதிமுக நாம் தமிழருக்கு கீழே புதுச்சேரியில 4வது பேச்சு என்ற கருத்தை அவர் சொல்லவில்லை. புதுச்சேரியில் அவர் பிரச்சாரம் செய்கிறார். அதிமுக பலகீனம் அடைந்திருக்கு என்பதை கருத்தை சொல்லக்கூடியவர். நாம் தமிழருக்கு கீழ் அதிமுக புதுச்சேரியில் எடப்பாடி தலைமை பலகீனமாக போய்விட்டது என்ற கருத்தை சொல்லாதது. புதுச்சேரியில் அதிமுகவை 4வது சீமான் அனுப்பியது விஜய்க்கால் தாங்க முடியவில்லை. அதில் அவருக்கு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்பது எனது ஆணித்தரமான கருத்து. விஜயின் மனசாட்சிக்கு நான் சொல்வது உண்மை என்று தெரியும். ஓகே, ரவீந்திரன் துரைசாமி சார், சீமானுக்கு கூடுற கூட்டம் அது பல நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு அது ஒரு ஆர்கனைசர் கூட்டமாக ஒரு மாலை வேளைகளில் நடத்தப்படுகிறது. இது செவ்வாய்க்கிழமை காலையில் நடைபெறக்கூடிய அந்த விஜய் கூட்டத்திற்கு இந்த அளவுக்கு திரளாக அந்த இளைஞர்கள் பெருமளவில் வந்திருப்பதும், அந்த சீமானுக்கு கூடுகிற கூட்டமும் அதை விட இது அதிகமாக இருப்பதாக நீங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு பார்க்கும்போது? இல்ல, சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஓட்டு போட தெரியாதுன்னு ஊடகத்துல சில ஆதிக்க மனம் கொண்ட முட்டாள்கள் பேசிட்டு இருப்பாங்க. இதுல ஸ்டாலின் அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்தது அவங்க வாழ்க்கை நாங்க உயர்த்திட்டுங்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர் பெருமொழியாளர் பக்கம் இருக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு திரௌபதி மங்கலம் மேல்ராஜ் மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக இருக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்ல முடியாது, மீதி தமிழர் வெல்லாதுன்னு இருக்கிறாரு. விஜய் சித்தானந்தி இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் சரத்குமார் மாதிரி விஜய் கூட்டத்தை காட்டிக்கிட்டு, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி விஜய் கூட்டத்தை காட்டி ஏமாற போறாரு. இஷ்யூஸ் இல்ல, எந்த இடத்திலுமே ஒரு இஷ்யூ எடுக்காம கூட்டம் வருது ஓட்டு போடுங்கிறது திருமங்கலம் சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கும் நாடியில விட்டுன்னு சொல்லி நோட்டாவுக்கு கீழே போனாரு. அந்த நிலைமை தான் விஜய்க்கு வரப்போகுது. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்ற இஷ்யூல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடு சொல்ல முடியாத ஒரு நபராகத்தானே விஜய் இருக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கூடாதுங்கிறதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு எடப்பாடி முடிவு பண்ணது தவறுன்னு சீமான் சொல்றாரு. அதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? சில பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு வாக்களிக்க தெரியாது என்று அந்த ஜாதி அல்லாத சில முட்டாள்கள் ஊடகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூடும் கூட்டம் ஓட்டல்ல 2026 நிரூபிக்கும். இஷ்யூவை முன்னெடுத்து வைக்கணும், இஷ்யூல உங்க கருத்தை சொல்லணும். இந்த கூட்டம் கோட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா திருமங்கலம் சரத்குமார் நிலைமை தான் விஜய்க்கு வரும். இது ஆணித்தரமாக கூறுகிறேன். ஓகே, இப்போதைக்கு விஜய்க்கு எல்லாருமே அந்த நீங்க சொல்றது ஊடகங்கள் தொடர்பாக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்க.
இருந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் 26ல யார் முகத்துல கறி பூசப்பட்டதுன்னு 26 தேர்தல் முடிவு தெரிவிக்கும். இப்போதைக்கு அவர் பேசிய பேச்சில் மத்திய அரசை வந்து கடுமையா அவர் வந்து கண்டித்து பேசியிருக்கிறாரு. திமுக ஆட்சியையும் கடுமையா விமர்சிக்கிறார். அதாவது எங்களுக்கு வந்து உரிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவர்கள் செய்து கொடுக்கவில்லை, ஆனால் புதுச்சேரியில் அந்த இதெல்லாம் நல்லா பண்ணாங்க, திமுக ஆட்சியை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. புதுச்சேரியில போய் ஒண்ணுல காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. பாஜக எதிர்ப்புல உறுதியா நின்று திமுக எதிர்ப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி ராகுல் காந்தி மூலமா புதுச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் கை சின்னத்துல சீட்டு வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவெடுக்கிறார் என்பது. இந்த காலம் வரும்போதுதான் விஜய் முடிவு எல்லோருக்கும் தெரியும்.